Good morning students, welcome to the video class. Today நம்ம force and motion lessonல acceleration பற்றி பார்க்க போகிறோம். போன டைம் வந்துட்டு நம்ம distance and displacement and speed and velocity பற்றி பார்த்தோம் இல்லையா. Now we are going to see the acceleration. Acceleration அப்படின்றது முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். acceleration measure the change in velocity. அதாவது திசை வேகம் மாறுபடக்கூடிய விகிதத்தை தான் நம்ம முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. அதாவது ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா acceleration is equal to velocity per unit time அப்படின்னு சொல்லலாம். del v velocity per unit time. So overall change in velocity divided by total time taken. அதாவது திசைவேக overall change in velocity அப்படின்றது மொத்தம் திசைவேக மாறுபாடு divided by எடுத்துக்கொண்ட காலம். ஓகேவா? total time taken. ஸோ இதோட யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SI யூனிட் ஆஃப் acceleration is meter per second square. ஓகேவா? ஸோ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஆக்ஸலரேஷன் பாருங்கள், அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா del v அப்படின்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் அண்ட் ஆக்ஸலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு டைம். டைம் அப்படின்றதுக்கு யூனிட் என்ன? செகண்ட். ஸோ ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எப்படி வடிவமைச்சிருக்காங்க? சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்றது செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே ஆக்ஸலரேஷன் அப்படின்றது எதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகேவா? இங்கே ஸ்மால் ஏ அப்படின்றது ஆக்ஸலரேஷனை குறிக்கும். அதேமாரி v அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது ஆரம்ப திசை வேகத்தையும், u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி, v அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசை வேகத்தையும், அண்ட் u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப திசை வேகத்தையும், அண்ட் டைம் டேக்கன் t அப்படின்றது எடுத்துக்கொண்ட காலத்தையும் குறிக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்ஸலரேஷனில் பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்றது நேர்முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன். அதாவது பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்றது என்ன? ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருளை ஏற்படக்கூடிய முடுக்கத்தை நம்ம நேர்முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் எதிர்முடுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் ஆர் டெஸ்லரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எதிர்முடுக்கம். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் ஆர் டெஸ்லரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். ஓகேவா? அதாவது ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருள் ஏற்படும் முடுக்கம் எதிர்முடுக்கம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படின்றது சீரான முடுக்கம். ஓகேவா? an object undergoes uniform acceleration when the change increase or decrease in its velocity for every unit of time is the same. அதாவது ஒரு பொருளின் திசை வேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாற்றத்தை தான் நம்ம இந்த மாற்றம் சீராக இருந்துச்சு அப்படின்னா அது சீரான முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் சீரற்ற முடுக்கம். An object undergoes non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not the same. நான்-யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற முடுக்கமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அலகு நேரத்துலையும் ஒரு பொருளோட திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாற்றத்தை தான் நம்ம அந்த மாற்றம் சீரற்றதாக இருந்துச்சு அப்படின்னா
அந்த முடுக்கம் சீரற்ற முடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், note here that the change in velocity is not the same for every second. Thus the moving object is undergoing non-uniform acceleration. அதாவது இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தா ஒவ்வொரு வினாடியிலையும் திசைவேக மாற்றம் வந்துட்டு மாறுபடுவதில் வந்துட்டு நம்ம காணலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வேல்யூஸ் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு செகண்ட்லேயும் வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, மாறிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வெலாசிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டில் வந்துட்டு 10 இருந்துச்சுன்னா அடுத்து 10 செகண்டில் 40னா 30. ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்துட்டு சீரற்ற முடுக்கம், நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். Distance time graph la a car traveling along a straight line away from the starting point வந்துட்டு 0 is shown in the figure. அதாவது ஒரு கார் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, இங்கே ஓ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் இஸ் மெஷர்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். அதோட டிஸ்டன்ஸை வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க, அளவிடுறாங்க. The distance and time are recorded and graph is plotted using the data. அதாவது அதோட டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு என்ன பண்ணுறோம், இந்த வரைபடத்தாள் மூலமாக அதோட சாய்வு வந்துட்டு வரைகிறோம். ஓகேவா? The result for the 4 possible journey are shown in below. அதாவது அங்கே வந்துட்டு 4 possible journeys வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், கார் அட் ரெஸ்ட். அது ஓய்வு நிலையில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வரைபடத்தில் வந்துட்டு சாய்வு மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு அட் ரெஸ்ட் த கிராஃப் ஹேஸ் 0 gradient, த டிஸ்டன்ஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த நேர்கோட்டோட சாய்வு மதிப்பு சுழியாக இருந்துச்சு அப்படின்னா, நேர்கோட்டின் சாய்வு சுழி மதிப்பினை பெற்றுள்ளது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வினாடியிலையும் தொலைவானது மாறாமல் உள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ எனவே இதை வந்துட்டு என்ன சொல்லலாம், ஓய்வு நிலையில் இருக்குது, கார் வந்து எப்படி இருக்குது, அட் ரெஸ்ட், ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 m/s. அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடு சீரான வேகத்தில் வந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட சாய்வு மதிப்பு எப்படி இருக்கும், சாய்வின் மதிப்பு வந்துட்டு மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த கிராஃப் ஹேஸ் 0 constant gradient, த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் 10 m/s. அதே மாதிரி ஒவ்வொரு வினாடியிலையும் 10 மீட்டர் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த கார் வந்துட்டு எப்படி இருக்குது, சீரான வேகத்தில் வந்துட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்துட்டு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீடு. அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட சாய்வு மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the graph has an increasing gradient, the speed increases. அதாவது அதோட வேல்யூ வந்துட்டு graph has increasing gradient, that is the speed increases. வேகம் வந்து அதோட சாய்வு மதிப்பு அதிகரித்து கொண்டே சென்றால் வேகமும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கார் ட்ராவலிங் அட் டிக்ரீசிங் ஸ்பீடு. வேகம் வந்து குறைந்து கொண்டே செல்லும் போது சாய்வு மதிப்பு எப்படி இருக்கும், அதுவும் குறையும். ஓகேவா? த கிராஃப் ஹேஸ் a decreasing gradient, the speed decreases. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பீட் டைம் கிராஃப், வேகம் மற்றும் காலத்துக்கான வரைபடம். Let us consider a bus traveling from Tanjavur to Trichy. The speed of the bus is measured for every second. The speed and time are recorded and the graph is plotted using the data. It is known as speed time graph. The result for 4 possible journey are shown. அதாவது இங்கேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கார் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்காக. அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது என்ன, பஸ் இல்லையா. ஸோ அது வந்து தஞ்சாவூர்லேருந்து ட்ரிச்சிக்கு மூவ் ஆகுது. ஸோ அதோட ஸ்பீட் என்ன அப்படின்றத ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
ஓகேவா. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு 4 ஜேர்னிக்கான பாசிபிள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பஸ் அட் ரெஸ்ட்டு. அது ஓய்வு நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுது, the speed of the bus remains at 0 meter per second, so the bus has 0 acceleration. அதாவது வேகம் வந்துட்டு வேகத்தின் மதிப்பு வந்து 0வாக இருக்கும்போது ஆக்சலரேஷன் முடுக்கமும் வந்துட்டு 0வாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதோட வேகம் வந்துட்டு சீரான வேகத்தில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the speed of the bus remains at 10 meter per second. Here slope of the line is 0, so the bus has 0 acceleration. ஓகேவா. அதாவது மாறாத வேகத்தில் வந்து செல்றதுனால அதோட நேர்கோட்டின் சாய்வு வந்துட்டு சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்குது, முடுக்கத்தோ ஆக்சலரேஷன் வேல்யூ 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பாருங்கள் நெக்ஸ்ட்டு, பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இன்க்ரீசஸ் பை 10 மீட்டர் per second எவ்ரி செகண்ட். ஓகேவா. ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் அ பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட் அண்ட் த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா. அதாவது ஒவ்வொரு வினாடியிலையும் 10 மீட்டர் வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நேர்கோட்டின் சாய்வு வந்து எப்படி இருக்கும், நேர்குறியுடன் மாறாத மதிப்பை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் வேல்யூ வந்துட்டு அங்கே இருக்கும். அதோட ஆக்சலரேஷன் வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை கொண்டிருக்கும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கிராஃப் எப்படி இருக்குது, இந்த ஸ்லோப் வந்துட்டு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கும், the speed of the car decreases 10 meter per second. Speed of the the speed of the bus decreases by 10 meter per second every second. Hence the graph has negative and constant gradient and the acceleration is negative constant and constant. ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு அதோட ஒவ்வொரு வினாடியிலையும் 10 மீட்டர் per second வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட நேர்கோட்டின் சாய்வு வந்து எப்படி இருக்கும், எதிர்குறியை வந்து கொண்டிருக்கும், மாறா மதிப்பையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the speed of the bus is increasing with time, hence the graph has a positive and increasing gradient and the acceleration increases. அதோட வேல்யூவும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவும் கிடைக்கும், அதே மாதிரி ஆக்சலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், முடுக்கமும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன். டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, the speed is decreasing with time, hence the graph has a positive and decreasing gradient and the acceleration decreases. அதாவது பேருந்தோட வேகமானது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே செல்லும் போது என்ன ஆகுது, சாய்வானது நேர்குறி மதிப்பை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறைந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த முடுக்கத்தோட மதிப்பு எப்படி இருக்கும், குறைந்து கொண்டே செல்லும். ஓகேவா. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் அண்டு டைம் கிராஃபு, ஆக்சலரேஷன் பற்றி பார்த்தோம், அதில் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பற்றி பார்த்தோம், அண்ட் தென் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பற்றி பார்த்தோம், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அண்டு ஸ்பீட் டைம் கிராஃப் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கம்பேரிஷன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் அண்டு ஸ்பீட் டைம் கிராஃப் பற்றி பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ டு ஆல்.